ஹலோ கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டிஎஸ்கே மேங்கோ தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒத்தலஸ் எபிலிட்டி பட் ஓபி பர் யூரோ மேங்கல்ல 64 பார்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போனாமா. கருக்குள்ள போட்டுக்கு முன்னாடி போன வீடியோவில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கால் மாதிரி பார்த்துங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் தூக்கி போட்டு விரிச்சு அங்கிட்ட தொட்டி அமைச்சிருப்பாங்க. இன்னொரு இந்த பக்கம் வராரு வந்தோன்னா ஒன்று கொண்டுருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அதே டைமில் நம்ம சீனியர் வந்து நம்மளும் நாங்கள் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் பதறாங்க. ஏன்னா மனுஷன் லூஃபன் தெரியாமல் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் பண்ணிட்டு என்ன மனுஷன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா பதறாங்க. நம்ம லூஃபன் அதுனா ஒன்றும் இல்லை சரி நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்கிறான். அப்புறம் நம்ம சீனியர் ஒரு அளவுக்கு தெளிவாயிட்டு ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லூஃபனுக்கிட்டே. என்னன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெஸ்ட் சைடு பார்டர் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வார் நடந்துருந்தான். அந்த வாரில் ஒரே ஒரு ஃபேமிலி தான் வின் பண்ணாங்க. அதான் எங்களோட யங் ஃபேமிலி, அதாவது என்னோட கிராண்ட் பாரை வின் பண்ணாங்கன்னு நம்ம சீனியர் சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா யங் ஃபேமிலியில் தான் சேருவாங்க சரிங்களா. என்னோட கிராண்ட் ஃபாதர் எங்களோட யங் ஃபேமிலி டெய்லராக இருந்து வழிநடத்தி நின்றானா. அந்த வார் அப்போ எங்களோட கிராண்ட் ஃபாதர் செத்துட்டாரு. அதே டைமில் யங் ஃபேமிலி லீடராக செத்துட்டாரு. இவங்களை நம்ம ஈஸியாக தோக்கச்சுன்னு சொல்லிட்டு மற்ற கிளான் மற்ற லீடர்ஸ்னால் எங்களோட யங் ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்கண்ணா. அந்த டைமில் மீறி இருக்கிற யங் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை அந்த போரில் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. அந்த டைமில் நான் ரொம்ப சின்ன பொண்ணு இருந்தேன். மற்ற ஃபேமிலிஸ் கிட்டே நான் போய் ஹெல்ப் கேட்டேன், எங்களோட யங் ஃபேமிலியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டானா. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ண ஆரம்பித்தேன். நான் இனிமேல் யாரும் நம்ப மாட்டேன், இன்னொரு ஃபேமிலியை நான் முன்னேறி கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் போட்டுருப்பாங்க. அதான் நம்ம லோஃபன் கிட்ட சொல்கிறாங்க, நீ ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப டேன்சர் லோஃபன் சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இது உனக்கு என்ன ட்ரீட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா லோஃபன் கிட்டே பேசினுக்கிறாங்க. நம்ம லோஃபன் பார்த்தீங்கன்னா சீனியர் சின்ன வயசுல இல்லை குறும்ப அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லோஃபனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் சீனியர் உங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் இல்லைனா யாரும் உங்களை அட்டாக் பண்ணிட்டு வந்தாலும் இல்லைன்னா உங்களோட யங் ஃபேமிலி அட்டாக் பண்ணிட்டு வந்தாலும் நீங்கள் தாராளமாக கிட்ட சொன்னால் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்காக நான் ஃபைட் பண்ண கூட தயாராக இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நம்ம சீனியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் பண்ணிட்டு லூஃபன் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. பிரட் லூஃபன் நாங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் என்ன இருக்குதுன்னு தெரியான்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை போட்டு கலாச்சுன்னுக்குறான். அண்டர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம லூஃபனை போட்டு கலாச்சுன்னுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த சீன் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம டீம்மேட்ஸ்னால் பக்கத்தில் இருக்கிற டஞ்சனுக்கு போய் அவங்களோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அண்டர் வந்து லூஃபன்கிட்ட ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்டிருப்பான். ஐஸ்லாண்டில் ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணுது, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அதனால தான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு பவர்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிருப்பான். அவங்கன்னா ஃபைட் பண்ணிக்கிற அதே டைமில் அவங்களோட லெவல் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகினுக்குது. அப்படியே கட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா பிரெட் லூஃபன் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது, நீங்கள் வாங்க பிரெட்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கூப்பிட்றான். நம்ம ஆள் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள்குள்ளே போட்டுக்கு ரெடியாக இருக்கான் பாருங்க. டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன நீ ஆளு சீக்கிரம் போக போறியான்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் தான். என்ன சீனியர் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை நம்ம சீனியர் பார்த்து கேட்குறான் பாருங்க. அதுக்கு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா கூட நானும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாண்டுக்கு வர போகிறப்பான்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அகாடமிக்கு பிரின்சிபலாக இருந்துக்குன்னு என்னோட ஸ்டூடெண்ட்டோ ஆபத்தான வேலைக்கு என்னால் அனுப்ப முடியாது, அதனால உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கிட்ட நம்ம லூஃபனும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சீனியர் ஒரு பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இருக்க மோசமாக தான் இருக்குது. நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குணமாகலை, இருந்தாலும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான். அதே டைமில் சந்தோஷமாக படுறான். அப்படியே கட் பண்ணி நெட்ஸ்லாண்டு ஸ்னோ கண்ட்ரியோட போர்ட்டராக காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனும் சீனியரும் அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிள் மூலமாக அங்கே வராங்க பாருங்கள். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்து அண்டர் பார்த்தீங்கன்னா பிரெட் லூஃபன் சொல்லி கத்தினே வரான் பாருங்கள். பிரெட் லூஃபன் முக்கியமான ஆளுங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னா இந்த ஸ்னோனஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முக்கியமான கிளான்ஸ் இருக்குது. அந்த கிளான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அமுச்சுட்ருக்காங்க. அதே டைமில் அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு மேட்ச் ஸ்டிக் மாதிரி வச்சுருக்கிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஹிவான், அவனோட லெவல் பார்த்தீங்கன்னா 91. பக்கத்தில் போ அண்ட் ஏர் வச்சுருக்கிறான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல், அவனோட லெவல் பார்த்தீங்கன்னா 92. உன்னிட்ட ஹேமர் மாதிரி வச்சுருக்கிறான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா விக்டர், அவனோட லெவல் பார்த்தீங்கன்னா 91. இப்படி 3 பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு மாதிரி வச்சுருக்கிற பிரெட் லூஃபன் சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனுக்கு நம்ம சீனியருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி காமிச்சுருக்கிறோம். என்னன்னா முன்னாடி மிகப்பெரிய கப்பல் இருக்கும் பாருங்கள். இது பார்த்து நம்ம லூஃபன் சீனா ஷாக் ஆகி பார்த்துனுக்குறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒன்றும் தப்பு இல்லைப்பா, இது ஒன்றும் தப்பு இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு லக்ஸுரியான கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் சொல்கிறான். நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியும் லூஃபன், அதனால இது வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான்.
சரி வாங்க பிரதர் லூஃபன் எவ்வளோ நரக்கியே நின்னுக்குது. நம்ம கப்பலுக்குள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம மண்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபன உள்ளே கூட்டின்னு போயிடுறோம். நம்ம சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னை தனியா விட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. அப்படியே இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோ கண்ட்ரிலேருந்து கிளம்புது. நம்ம ஆளுங்கன்னா எங்கே போகிறாங்கன்னா, அந்த ஷேடோ வேலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்குலாம் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். இந்த ஸ்னோ கண்ட்ரி பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ வேலின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மண்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம லூஃபனை கொண்டு போயிருப்பான். நம்ம ஆளுங்கன்னா கப்பல் போயினுக்கிற டைமில் இடி மின்னல்லாம் இடிச்சுன்னுக்குது. நம்ம போகிற டைமில் என்ன பண்ணணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா ஃபீல் பண்ணுகிறாங்க. அதே டைமில் கடலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சீ மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வரும் பாருங்க. இந்த மான்ஸ்டர்ஸ் பார்த்து நம்ம ஜியோஇ பார்த்தீங்கன்னா, அவளோட ஸ்டார் புல்லட் அட்டாக் மூலமாக அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுகிறான். சில மான்ஸ்டர்னா பார்த்தீங்கன்னா, அது பெண்டுங்கன்னா கீழே போயிடுது பாருங்க. கடலுக்குள்ளே போயிடுது. இருந்தாலும் ஒரு மான்ஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களை சும்மா ஒரு மட்டும் அட்டாக் பண்ணி தீருவேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷிப் அட்டாக் பண்ணிட்டு விட்டு பாருங்க. நம்ம ஜி பார்த்தீங்கன்னா அவளோட அட்டாக் மூலமாக அந்த மாஸ்டரை கொன்னுடுறா. என்னோட டீம்மேட்ஸ் கூட இருக்க வரைக்கும் நான் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா டெல்லாம் சொல்கிறான் பாருங்க. நான் மண்டரை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்க்குறேன். என்ன பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸுக்குலாம் ப்ரொடெக்ட் பண்ணுகிறாங்க. ஏன்னா மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அது தூக்கி வச்சு வச்சுனான்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. இப்போ தான் நம்ம அண்டரும் ஷாக் ஆகிறோன்னு சொல்ல உடனே நம்ம அண்டர் சந்தோஷப்படுறோம். நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் கிட்ட பிரதர் லூஃபன் இவங்க 2 பேர் பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கண்டிப்பாக வின் ஆகும் பிரதர் லூஃபன் சொல்லிட்டு நம்ம அண்டரும் பார்த்தீங்கன்னா மாசா சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ ஐலாண்டில் காமிக்கிறாங்க. நம்ம டீம்மேட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே வந்துட்டோமா, அப்போ இதான் அந்த ஷேடோ ஐலாண்டாக சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா பிரதர் லூஃபன் நம்ம அந்த ஷேடோ வேலைக்கு வந்துட்டோம். இதுக்காக நம்ம இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தால் நம்ம வேலையை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அதே டைமில் இந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா மின்னல் வந்து டக்குது இருந்தாலும் இந்த ஷிப்புக்கு எதுவுமே ஆகலை. இதை பார்த்து நம்ம லூஃபன் ஷாக் ஆகலாம். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பு எதாவது உருவாக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க. அதுக்கு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்பு ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியலாக உட்காந்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஷிப்பு மேலே மின்னல் பார்த்தாரு எதுவுமே ஆகாது. இந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஷிப்பு நார்மல் ஷிப் வர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்னு சொல்கிறோம். அப்படியே இந்த இடத்துல இந்த வீடியோ முடியுது கைஸ். உங்கள் எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ்.